ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா போசி கட்டுன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டில் ஒரு டெத் ஆகிடுச்சு. அது 2 நாள் வந்து இப்போ ரேடியோ போட்டு பாட்டு சவுண்ட்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, செட்டு வச்சு விட்ருவாங்க. அதனால் அந்த எப்படி சொல்கிறது, இப்போ எங்கள் ஊர் ஈரோடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய காரியன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் பார்த்திங்கன்னா இலவு வீடு, சாவு வீடு இப்படின்னு தான் சொல்லுவோம். அது பழகிடுச்சு நாங்கள் கிராமத்தில் பேசி. பெரிய ஒரு வீட்டில் வந்து பெரிய காரியமாகிடுச்சு. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ கட்டியிருந்தாங்க. அது 2 நாள் பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள், உங்களுக்கே தெரியும் நிறைய முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாளில் எங்கள் அப்போல்லாம் சுற்றுப்பட்டு எல்லாமே நிறைய கல்யாணம் அங்கேங்கிட்டு இங்கேயே எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கல்யாணம் இருக்கும். எல்லார் வீட்லேயும் ரேடியோ தான். சவுண்டு பயங்கரமான சவுண்டு. குழந்த தூங்குறதே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் வீடியோவே எடுக்க முடியல. நான் இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இருக்கும் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நேற்று தான் முகூர்த்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சுது. இன்றைக்கெலாம் எந்த சவுண்டுமே கிடையாது. என்ன என் பேத்திங்க தான் அப்போ சத்தம் போட்டுட்டு இருக்கிறாளுங்க. குழந்தைங்க அழுகுற சவுண்டு கேட்கக்கூடாது. அழுகுற நேரத்தில் நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிடுவேன், அந்த அழுகு சவுண்டு கேட்காம. இங்கே பாருங்கள், இந்த போசி பார்த்திங்கன்னா ஒரு டெம்போவில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த போசி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 போசி வாங்கினேன்ப்பா நான். ஏன்னா வீட்டில் பாத்திரம் இல்லை நிறையா பாத்திரம் இருந்த வீடு எங்கள் வீடு. எல்லாம் எப்படி சொல்கிறது, யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எங்கேன்னு தெரியல, போய் ஆராய்ச்சி பண்ணி கேட்கவும் முடியாது. எங்கள் அம்மா அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் இப்போ நாம் வந்ததுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது. இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் 100 ரூபா. எந்த பாத்திரம் எடுத்தாலும் 100 ரூபா. இதே சைஸில் தான் இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. வடை சட்டிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான், இதோட பெருசாலாம் இல்லை. நல்லாயிருக்கு. பாத்திரம் எல்லாமே சூப்பராக இருக்குதுப்பா. இங்கே பாருங்க, இதிலே ஒரு கார குழம்பு அதெல்லாம் வச்சோம்னா ஒரு 20 பேர் கூட குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி குழியாக இருக்குது, நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, சமைக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து பழைய காலத்து வடைச்சட்டி தான் இருக்குது. குட்டி சைஸில் ஒன்று, மீடியம் சைஸில் ஒன்று, பெரிய சைஸில் ஒன்று. அதுவே கொஞ்சம் அந்த சமையலுக்கெலாம் செய்கிறதுக்கு வாட்டமாக இல்லை. அதனால் இது வந்து சமையலுக்காகவே நான் வந்து வீடியோவுக்கு சமையலுக்காகவே இந்த வடைச்சட்டி வாங்கியிருக்கேன். அது இன்னும் நிறைய பாத்திரம் இருந்தது. ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. சொன்னால் சொந்த பாத்திரத்துக்குள்ளே வழி வரும். யார் எடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? எங்கள் வீடு ஃபுல்லாக பாத்திரமாக தான் இருக்கும். சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரமே இருக்காது. வெறும் ஈய பாத்திரம், சில்வர் பாத்திரம், இப்படி தான் இருக்கும். அப்படி இருந்த வீடு இப்போ நானே வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் வாங்கி ஆள்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. இதில் வந்து நிறைய சாம்பார் வைக்கிற மாதிரினா ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். 10 பேர் 15 பேர் இதுமாதிரி சாம்பார் வைக்கிற மாதிரினா அந்த சாம்பார் குண்டா ஒன்று. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 படி அரிசி வடிக்கும். சின்ன படியால். பெரிய படியால் வடித்தோம்னா ஒரு படி வடிக்காது, 3/4 படி தான் வடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன படியால் ஒரு 1.5 படி வடிக்கும். இது அதுமாரி சின்ன படியால் வந்து ஒரு 1.5 படி வடிக்கும்ப்பா. இந்த மாதிரி ஒரு போசி. இது வந்து வளையம் போட்ட குண்டான்னு சொல்லுவோம், சாப்பாடு வடித்து விடுறதுக்கு. இந்த மாதிரி குண்டாலையும் உள்ள 2-3 குண்டா இருக்கும். சாப்பாடு வந்து வடிச்சு விடுவோம். அரிசி சாப்பாடு வந்து செய்கிற மாதிரினா நாங்கள் இதில் தான் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்குவோம். இதில் அரிசி ஊற வச்சுக்கிட்டு தான் ஒலை போசி வந்து இது, ஒலை வைக்கிற போசி வந்து இது. நாங்கள் வந்து குக்கரில் சாப்பாடு செய்ய மாட்டோம், போசியில் தான் செய்வோம். சூப்பராக இருக்கும். பாருங்க, இது வந்து வளையம் போட்ட குண்டான்னு சொல்லுவோம். இது வந்து வானல் சொல்லுவோம். இது வந்து குழம்பு குண்டானேன்னு சொல்லுவோம். இது வந்து சோத்து குண்டான்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம். சரிங்களா? சூப்பராக இருக்குது பாத்திரம். ஆனால் 100 ரூபா அதிசயம் தான்ப்பா, நிஜமாக. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஈரோட்டில் நிறைய பாத்திரம் வச்சுருப்பேன் பாருங்க. அதெல்லாம் 100 ரூபான்னு வாங்குற பாத்திரம் தான். சத்தியமாக நான் கடையிலலாம் போய் பாத்திரம் எடுத்ததே கிடையாது. ஈய பாத்திரம்லாம் சரி, சில்வர் பாத்திரம் கூட எடுத்திருக்கேன். ஆனால் ஈய பாத்திரம் வந்து கடையில் போய் எடுத்தது கிடையாது. இந்தமாரி 100 ரூபா பாத்திரம் தான் எங்கள் வீட்டில் நான் நிறையா வச்சுருக்கேன். சாப்பாட்டில் போசிலேருந்து குழம்பு போசி, வடைச்சட்டி எல்லாமே. எல்லாம் இப்போ அதிகமாக ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறதால தேவையில்லாத பாத்திரம்லாம் கட்டி மேலே போட்டாச்சு. 2 பேருமே வேலைக்கு போயிடுறோம். அதனால் கட்டி வேலைக்கு மேலே போட்டாச்சு. அடைப்பாசாரம் எதுக்கு அப்பப்பைக்கு வேலைக்கு போட்டு கழுவிக்கிட்டு சாக்கில் போட்டோம்னா மேலே கிடக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கு போசி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டிக்காரங்கிட்ட சொல்லி தான் அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீதியில் வந்து ஸ்லோ பண்ணுங்கள், நான் 2 போசி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு போசி 100 ரூபா அப்படிங்கும்போது 5 போசி வந்து 500 ரூபா. சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாஸ்டிக் பாத்திரம் அப்படிலாங்கும்போது இது வந்து ரொம்ப நாளைக்கு ஆண்டுட்டு இருக்கலாம் இல்லையா, சீக்கிரமாக ஓட்ட. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஓட்ட போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சீக்கிரம் ஓட்ட போட்டுக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம தான் சாம்பார் வைக்கிறோம். சாம்பார் வச்சோம்னா
ஓரளவுக்கு சாம்பார் வச்சு முடிச்சு இப்போ இந்த போசியில் சாம்பார் வைக்கிறோம். சாம்பார் வச்சு முடிச்சுட்டு வேறு சில்வர் பஸ்ஸில் எடுத்து ஊற்றிக்கணும். ஏன்னா ஈயக்கொண்டானில் வந்து அந்த சாம்பாரில் வந்து புளி உப்பு கலக்கிறோம் இல்லையா, அந்த சாம்பார் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இதெல்லாம் ஈய பஸ்ஸில் வந்து இருக்கவே கூடாது. சில்வர் பஸ்ஸில் ஊற்றிங்க. அதிகமாகவும் 2 நாளைக்காட்ட சில்வர் பஸ்லேயே இருக்கக்கூடாது, அதுவும் ஓட்டை விழுந்துடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தான் வைப்போம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு வைக்க மாட்டோம், கொஞ்சம் நேரம் தான் வைப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இந்த ஈய பஸ்ஸில் இருந்ததுன்னா அந்த உப்பு புளி வந்து என்ன பண்ணும், அந்த ஈயத்தை தின்னுரும். நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு இன்றைக்கி காலையில் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் எடுத்து பாருங்கள், அந்த போசியில் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த புளியும் உப்பு வந்து அந்த ஈயத்தை சாப்பிட்ருன்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஓட்டையே போயிடும். இது பார்த்திங்கன்னா ஈய போசியில் எப்பயுமே நீங்கள் பெரிய போசியாக இருந்தாலும் சின்ன போசியாக இருந்தாலும் நைட்டில் மட்டும் தண்ணி வைக்கிறீங்க. காலையில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நைட்டு வந்து எடுத்து ஊற்றிட்டு கமுத்து வச்சுருங்க. அதுமாரி காலையில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, போய் வரைக்கும் ஆண்டுக்கோங்க. நைட்டில் வந்து எடுத்து இதெல்லாம் ஒரு டிப்ஸாக நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த போசி வீடியோ போடும்போது சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். தண்ணி வந்து நைட்டில் வந்து ஈய போசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதேமாரி இந்த போசிலையும் சாம்பார் வந்து 2 நாளைக்காட்டம் இந்த போசியில் இருக்கக்கூடாது, சில்வர் போசியில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா குண்டான் தான்ப்பா சொல்லுவோம் கள்ளக்குறிச்சியில். இப்போ நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறதால போசின்னு அதே பழக்கம் வந்துடுச்சு, அவ்வளோதான். நாங்களும் இங்கே கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சோத்து குண்டா, குழம்பு குண்டா, வளையம் போட்ட குண்டா, வானல் இப்படி தான் சொல்லுவோம். அங்கே எங்கள் ஊரில் ஈரோட்டில் இருக்கிறதால போசினே பழகிச்சு. நிறைய பேச்சு டிஃப்ரெண்டில் நிறைய எங்கெல்லாம் மாறி இருக்கும். கிராமத்து பேச்சு அப்படியே கிராமத்து பேச்சு மாதிரி அப்படியே தெரியும். ஓகேப்பா, ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்ட மாதிரி இருக்குது. ஓகேப்பா, என்னோடய வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து வியூஸ் போக போக எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அடுத்து ஒரு நல்ல நியூஸோடு சந்திக்கிறேன். ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இருக்குது அந்த குட் நியூஸு. அதுக்கான நேரம் கண்டிப்பாக இன்னும் வரல, வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்த உடனே சொல்கிறேன். ஓகேப்பா, பாய். எல்லாம் சாப்பிட்டு பத்திரமா இருங்க. வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே இருங்க. வெயில் பயங்கரமான வெயில். இங்கே பாருங்கள், எங்கள் வீடு பார்த்திங்கன்னா கூரை வீடு தான். இது வந்து புள்ள துணி காயுது, பேத்தியோட கக்கா துணி காயுது. கூரை வீடு தான். அந்த ஃபேன் காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீட்டு. கூரை வீட்டிலே இருக்கும்லான்னா எங்கள் வீட்டிலலாம் செம்மையாக இருக்கும். அடிக்கிற வெயிலெலாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எங்கள் வீடு சமையல் கட்டு பாருங்கள். நான் வந்து எங்கள் வீட்டை வந்து ஒரு ஹோம் டூர் மேட் போடுறேன். ஏதோ எங்களால் முடிஞ்ச ஏழைக்கு ஏற்ற குடிசை அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீடு இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் தான் நாங்கள் எத்தனை பேர், நான், எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, இது மாதிரிலாம் எல்லாருமே இந்த வீட்டில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம். இந்த வீட்டோட சுற்றுலா பயணம் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வரும், பாருங்கள், நல்லாயிருக்கும். என்ன வீடெலாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உள்ளால வீடெலாம் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. உள்ள வீடு இன்னும் உள்ளே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வந்து வெளியே காட்டுறது. இப்போ நான் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு வீடு, அங்கிட்டு ஒரு வீடு. துணி துவைச்சிட்டு இருந்தேன், குண்டா போசி வந்தவொடனே எந்திரிச்சிட்டேன். போய் வாங்கிட்டு வந்து இப்போ போய் துணி துவைக்கணும். அங்கே பாருங்கள், அந்த வீடெல்லாம் கூரெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குது. சீக்கிரமாக நான் வந்து யூடியூப்பில் ரீச் ஆகி இந்த வீட்டை கட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்து வைப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு குந்துறது குடிசை வேணும் இல்லையா? நம்ம என்ன தான் ஓடி ஓடி பாடுபட்டாலுமோ அசந்து வந்து படுக்கிறதுக்கு ஒரு குடிசை வேணும். அது நம்மளோடது, சொந்தமாக இருக்கணும் இல்லையா? என்ன தான் வாடகை வீட்டில் படுத்தாலும் எங்கள் அம்மா வீடு வந்து எங்களுக்கு தான். தங்கச்சிக்கு பங்கு பாதி, எங்களுக்கு பாதி பங்கு. தங்கச்சி வந்து எங்களுக்கே விட்டுட்டாங்க, அதனால் நாங்கள் தான் கட்டணும். ஜூம் பண்ணியிருந்தேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா இருங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சிக்கலாமா? ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்குமோ இன்னும் நிறைய எங்கள் கிராமத்தை பற்றியுமோ, நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை பற்றியுமோ, என்கிட்ட யார் அன்பாக அரவணைப்பாக பேசுனாங்க, என்கிட்ட யார் ஒரு மாதிரி இதாக பேசுனாங்க, இது எல்லாமே நான் சொல்லணும். அதை வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். சரிப்பா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலிக்கு தீராத வயிற்று வலி கூட தேர்ந்து போகும். அது மாதிரி அதுக்கான ஒரு மருந்து ஒன்று தயாரிச்சுமே, கஷாயம் கூட சொல்ல, மருந்துன்னு சொல்லக்கூடாது, கஷாயம். அந்த கஷாயம் வீடியோ நான் எடுத்துட்டேன், அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 4 மணி இல்லை 5 மணிக்காட்டம் வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேப்பா, பாய். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, பாய்.